வணக்கம். முக்கிய செய்திகள். மத்திய பட்ஜெட்டிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு. நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான பட்ஜெட் என கருத்து. இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய்யான தகவலை கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கட்சியின் ஜி ராமகிருஷ்ணன் பேட்டி. மதுபானங்களில் கலப்படம் செய்து விற்பனை. மதுபான கடைகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட கலால் துறையினர். இனி விரிவான செய்திகள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதாகவும் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான பட்ஜெட் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியிருப்பதாவது: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள 2024-25 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையானது ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதாகவும் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவாதத்தை உறுதிப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது. குறிப்பாக விவசாய மேம்பாட்டிற்காக 1,52,00,000 ரூபாய் ஒதுக்கியிருப்பதும், இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்க இருப்பதும், வேளாண்மையை டிஜிட்டல் மயமாக்கி வேளாண் உற்பத்தி மற்றும் விற்பனை திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து இருப்பதும் நாட்டின் உணவு தேவையில் தன்னிறைவு அடைய உதவும் என்பதில் ஐயமில்லை. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பயனளிக்கும் திட்டங்களுக்காக பட்ஜெட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை ஊக்குவிப்பதாகவும், பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கை மேம்படுத்துவதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அர்ப்பணிப்பை காட்டுவதாகவும் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 4.1 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதற்காக 2 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பது, மேலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக 1.48 லட்சம் கோடி ரூபாயை முன்மொழிந்திருப்பது, அடுத்த 5 ஆண்டில் 20 லட்சம் இளைஞர்கள் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சி திட்டம் போன்றவை இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் அளிப்பதாக உள்ளது. 3 கோடி குடும்பங்களுக்கு வீடு கட்டித் தருவது, பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் 1 கோடி வீடுகள் கட்டப்படும் என்கிற அறிவிப்பு, 5 ஆண்டுகளில் 1 கோடி மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்குதல், மாணவர்கள் உயர்கல்வி பயில 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்குதல், தங்கம் மற்றும் வெள்ளிக்கு இறக்குமதி வரி 15% 6% குறைக்கப்படுவதற்கான அறிவிப்பு, முத்ரா கடன் 10 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாய் வரை உயர்த்தியிருப்பது, சோலார் மின் உற்பத்தி திட்டம் மூலம் 1 கோடி வீடுகளுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம் அளிப்பதற்கான திட்டம், புதிய வருமான வரி நடைமுறையில் வரி விலக்கு உச்சவரம்பு 75,000 ரூபாய் அதிகரிப்பு போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருப்பது அனைத்து தரப்பு மக்களையும் ஏற்றம் பெற செய்யும் என்பதில் ஐயமில்லை. நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் வகையிலான சிறப்பான பட்ஜெட்டினை சமர்ப்பிக்க வழிகாட்டுதலாக இருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக இன்று தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய்யான தகவலை தெரிவித்துள்ளார் என ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு ஜி ராமகிருஷ்ணன், புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் வழங்கப்படும் என்ற முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவிப்பை வரவேற்கின்றோம் என்றும், புதுச்சேரி மாநிலத்தில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என 2 ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாகும் என தெரிவித்த அவர்,
அரசு ஊழியர்கள் RSS அமைப்பில் சேரலாம் என்ற அறிவிப்பை கண்டித்த அவர், மோடி தலைமையிலான அரசை RSS அமைப்பு வழிநடத்துகின்றது. நேரடியாக அரசு நிர்வாகத்தை நடத்தும் RSS அமைப்பின் கொள்கையாக பிரதமர் மோடி செயல்படுகின்றார் என ஜி. ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலியாக 26,000 ரூபாய் உயர்த்த வேண்டும். இதை மத்திய மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், தமிழகத்தில் மதுவிலக்கை படிப்படியாக அமலாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியின் வலியுறுத்தலாக இருக்கின்றது. அவரிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில், இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து உள்ளதாக இன்று தாக்கல் செய்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய்யான தகவலை தெரிவித்துள்ளார் என ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வேலை வாங்கி தருவதாக புதுச்சேரி வாலிபரிடம் 20 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சேலத்தை சேர்ந்த திருநம்பியை புதுச்சேரி போலீசார் நாமக்கல்லில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி இரும்பை பகுதி சஞ்சீவி நகரை சேர்ந்தவர் ரவி. இவர் ஒரு விவசாயி. இவரது மகன் கணேஷ் பட்டதாரியான இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக கடந்த 2023 செப்டம்பர் மாதம் சேலத்தை சேர்ந்த ரிஷிகேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ரிஷிகேஷ் அடிக்கடி விழுப்புரம் வந்து செல்லும் போதெல்லாம் கணேஷை நேரில் வர சொல்லி பேசிவிட்டு செல்வார். அப்போது ரிஷிகேஷ் தனக்கு தமிழக அரசியல்வாதிகளை தெரியும் என்றும், தனது அண்ணன் சரண் சேலம் மாவட்டத்தில் திமுகவில் பொறுப்பில் இருப்பதால் தனக்கு தமிழக அரசின் வேளாண் துறையில் ஆய்வாளர் பதவியை பெற்று தருவதாகவும் கூறியுள்ளார். இதற்கு 20 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று கூறியுள்ளார். இதனை நம்பிய கணேஷ் அவரிடம் 20 லட்சம் ரூபாயை பணம் தந்துள்ளார். பின்னர் ஒரு மாதத்திற்கு பிறகு கணேஷ் வாட்ஸ்அப்பிற்கு ரிஷி அப்பாயின்மெண்ட் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் விழுப்புரம் மாவட்ட வேளாண் துறை அலுவலகத்தில் கணேஷுக்கு ஆய்வாளர் பதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இருந்ததை அடுத்து அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு விழுப்புரம் மாவட்ட வேளாண் துறை அலுவலகத்திற்கு கணேஷ் சென்றார். அங்கிருந்த அதிகாரிகள் அப்பாயின்மெண்ட் கடிதத்தை ஆய்வு செய்து அது போலி என்று தெரிவித்துள்ளனர். இதையடுத்து ரிஷிகேஷை தொடர்பு கொள்ள கணேஷ் பல முறை போன் செய்தும் அவர் போனை எடுக்கவில்லை. இதனால் தொடர்ந்து தான் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்த கணேஷ் தன்வந்திரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரிஷிகேஷை தேடி வந்த நிலையில் நாமக்கல்லில் பதுங்கியிருந்த அவரை தனிப்படை போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் திருநம்பி என்றும், சில வருடங்களுக்கு முன்பு நெல்லையில் 2 திருநங்கைகள் உட்பட 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய கொலையாளியான இவர் அவ்வழக்குகளில் சரியாக நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் இவர் மீது நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது என்பதும், இவர் தமிழகத்தில் பல பேரிடம் இதுபோன்று மோசடியில் ஈடுபட்டுள்ளதும் தெரியவந்தது. மேலும் புதுச்சேரியில் 3ஆம் பாலினத்தவர்களை அடைக்க தனி சிறை இல்லை என்பதால் நாளை விசாரணை முடிந்த பின் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி தமிழக போலீசாரிடம் அவரை ஒப்படைக்கக்கூடும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு தலைமையில் சாலையோர தற்காலிக ஆக்கிரமிப்புகள் JCB இயந்திரத்தை கொண்டு அகற்றப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக நிலவி வருகின்ற போக்குவரத்து நெரிசல், இதனால் ஏற்படுகின்ற விபத்துகளை தடுப்பதற்கு புதுச்சேரி அரசானது துறை ரீதியான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநில வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு தலைமையில் வருவாய் தெற்கு பகுதிக்கு உட்பட்ட பொது சாலைகளில் நிரந்தர நீக்கம் மற்றும் தற்காலிக ஆக்கிரமிப்புகளை குறித்து அதிகார வரம்பிற்கு உட்பட்ட சாலை பாதுகாப்பு துணைப்பிரிவு தெற்கு மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் துணைப்பிரிவு மேஜிஸ்ட்ரேட் தெற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர், வில்லியனூர் வட்டாட்சியர், பாகூர் வட்டாட்சியர், வில்லியனூர் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் முன்னிலையில் கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் உள்ள சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள சுவர்கள் மற்றும் கடையின் மேற்கூரைகள் ஆகியவற்றை JCB இயந்திரத்தை கொண்டு பாரபட்சமின்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து முன்னதாகவே செய்தித்தாள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் உயர் ரக மதுபானங்களில் கலப்படம் செய்து விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை அடுத்து கலால் துறையினர் மதுபான கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர்.
சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் உள்நாட்டு மது வகைகள் மட்டுமன்றி வெளிநாட்டு மது வகைகளும் அதிக அளவு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் ஒரு சில மது கடைகளில் உயர் ரக மது வகைகளை போலியாக தயாரித்தும் கலப்படம் செய்வதும் விற்பனை செய்யப்படுவதாக கலால்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளில் கலால்துறை தாசில்தார் சிலம்பரசன் தலைமையில் கலால்துறையினர் திடீர் ஆய்வில் ஈடுபட்டனர். அப்போது அனைத்து மது பாட்டில்களிலும் கலால்துறையால் வழங்கப்படும் ஹாலோகிராம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளதா, பாட்டில்களில் சீல்கள் சரியாக உள்ளதா என ஆய்வு செய்து உயர் ரக மது பாட்டில்களை ஆய்வுக்காக எடுத்து சென்றனர். மேலும் போலி மதுபானங்கள் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மதுபான கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி அமைச்சூர் த்ரோபால் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான எரிபந்து சங்கம் மூலம் நடத்திய த்ரோபால் நடுவர்களுக்கான பயிற்சி மற்றும் நடுவர்கள் தேர்வு அரியூர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி அமைச்சூர் த்ரோபால் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான எரிபந்து சங்கம் மூலம் நடத்திய த்ரோபால் நடுவர்களுக்கான பயிற்சி மற்றும் நடுவர்கள் தேர்வு ஆகியவை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் முதன்மை இயக்கு அலுவலர் டாக்டர் வித்யா, பொது மேலாளர் சவுந்தரராஜன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவநேயன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கு நிர்வாக குழு சேர்மன் வெங்கடாச்சலம் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு த்ரோபால் அசோசியேஷன் ஒருங்கிணைப்பாளர் ரூபானந்தன், இன்டர்நேஷனல் த்ரோபால் நடுவர் சரண் ஆகியோர் கலந்து கொண்டு நடுவர்களுக்கு பயிற்சி அளித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ரெஃப்ரி போர்டு சேர்மன் டாக்டர் அரங்க பண்பில்நாதன், சங்கத்தின் பொதுச் செயலாளர் நாராயணசாமி, தலைவர் ஆனந்த பாஸ்கர், துணைத் தலைவர் அந்தோணிசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி இறுதியில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஏஐடியூசி புதுச்சேரி மாநில சாலையோர வியாபார தொழிலாளர்கள் சங்கத்தின் விரிவடைந்த பேரவை மற்றும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளுவர் நகர் சாய்பாபா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அந்தோணி, பாலா, மலர்விழி ஆகியோர் தலைமை வகித்தனர். பேரவை கூட்டத்தை துவக்கி வைத்து ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் பேசினார். கௌரவ தலைவர் அபிஷேகம், ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ், பொன்னையா ஆகியோர் சிறப்புரையாற்றி உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினார்கள். மேலும் ஏஐடியூசி மாநில செயலாளர் துரை செல்வம், மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். கௌரவ தலைவராக சேது செல்வம், தலைவராக பாலா, துணைத் தலைவர்களாக வசந்தி, ராஜவேலு, பச்சையப்பிள்ளை, ராஜமாணிக்கம், துணை செயலாளராக மணிகண்டன், சரவணன், சிலம்பரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற முத்து பல்லக்கு திருவிழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவா பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு செடல் உற்சவத்தை முன்னிட்டு நேற்று 8ஆம் நாள் திருவிழாவில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்றனர். இரவு ஏழை மாரியம்மன், விநாயக பெருமான், முருகப்பெருமான் ஆகியோர் இரவு மின் அலங்காரத்துடன் முத்து பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் லக்ஷ்மணன் என்கிற மண்ணாங்கட்டி, சந்திரசேகரன், மணிகண்டன் மற்றும் வில்லியனூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.
ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 107 பயனாளிகளுக்கு முதல் தவணை தொகையாக 2,20,000 ரூபாய் வீதம் மொத்தம் 2,35,40,000 மட்டும் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார். இந்த தொகையானது அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை தலைவர் அமைச்சர் தா. லட்சுமி நாராயணன், துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மத்திய பட்ஜெட்டிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்பு. நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான பட்ஜெட் என கருத்து. இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொய்யான தகவலை கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கட்சியின் ஜி. ராமகிருஷ்ணன் பேட்டி. மதுபானங்களில் கலப்படம் செய்து விற்பனை. மதுபான கடைகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட கலால் துறையினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.